A lot can happen over a coffee. ஸோ இங்க வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கிற டைமும் நம்மளுக்கு இல்லை. இது வந்து ஒரு ஃபேமஸ் பிராண்டோட டேக்லைன். ஒரு ஃபேமஸ் பிராண்டோட டேக்லைன். இந்த காஃபி நம்ம டீ கடைக்கெல்லாம் போனோம்னா 10-15 நிமிஷத்துல காஃபி குடிச்சு கிளம்புனா மேலே இங்கேயும் பார்ப்பானுங்க, டம்ளர் கொண்டு டொம்முன்னு வைப்பானுங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து காஃபி குடிக்கலாம். அந்த காஃபி ஆறியே போயிருக்கும், இருந்தாலும் காஃபி குடிக்கலாம். ஸோ என்னன்னா அவங்க காஃபியை மீன் பண்ணல. இங்க வந்து அந்த காஃபிக்கான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது அது பிசினஸ் ரிலேட்டடான மீட்டிங்கா இருக்கலாம், பர்சனல் ராப்போ பில்டிங் மீட்டிங்கா இருக்கலாம். தட் கேன் ஹேப்பன், a lot can happen over coffee அப்படிங்கிற ஒரு டேக்லைன். இட் இஸ் நத்திங் பட் கேஃபே காஃபி டே. ஸோ இந்த கேஃபே டேவோட ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் காஃபி ஷாப், ரீட்டைல் செயின் காஃபி ஷாப், ஒரு மிகப்பெரிய பிராண்ட் காஃபி டே அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த காஃபி டே, கெஃபே காஃபி டேவோட எம்பையர் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தா அப்படிங்கிறவர் 1996 பெங்களூர்ல அவரோட முதல் கடையை திறக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படிங்கும்போது ஒரு 1000 கடையை வந்து அவர் ஓபன் பண்ணிட்டாரு பிகாஸ் ஆஃப் திஸ் சக்சஸ். அண்ட் இந்த கெஃபே காஃபி டேவோட ஐபிஓ 2015 விடுறாங்க. அண்ட் அந்த பிஸ்ட்ரோஸ் இன்க்ரீஸ்டு டு 2000. அந்த 1000 இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனோட சக்சஸ் ஸ்டோரி இன்னும் வளர்ந்துகிட்டே போகுது. ஏன்னா ஒரு பக்கம் பிசிக்கலா பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேர்ஸ் உள்ள வருது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019 அந்த பர்டிகுலர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கெஃபே டே அவர் வந்து சூசைட்ல இறந்துடுறார். இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ஸ். 7,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் ஆயிடுது அவரோட எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் ஆர் சம். இதுல இருந்து அவரு இந்த பிசினஸ்ல இருந்து வேற பிசினஸுக்கு இன்வெஸ்ட் பண்றது நம்ம பண்ணுவோம் இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ் கோட் எடுத்துட்டு ஜெனரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறது, மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. அந்த அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம், என்னைக்குமே ஒரு ஆலமரத்தோட அடி விழுது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் பரவ ஆரம்பிக்கணும். நம்ம பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் காலை வச்சுட்டு இருக்க கூடாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிறதே பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து அவர் கடன் தொல்லை தாங்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா 7,000 கோடி கடனோட அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. இதுல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட பர்சனல் கேரண்டிஸ் எதெல்லாம் அட்டாச் ஆயிருக்கோ அது மூலியமா அவரோட சொத்து சுகம் கூட போற மாதிரி, கம்பெனியோட சொத்து சுகம் மட்டும் இல்ல அவரோட சொத்து சுகமும் போற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட குடும்பத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் அவரால் எந்த சொத்துமே வச்சுட்டு போக முடியல. தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஹி டிட் நாட் ஹேவ் அசெட்ஸ் எம்மார்க்டு ஸ்பெசிபிகலி ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. எம்மார்க்டு, இது என் குடும்பத்துக்கு மட்டும்தான். எவ்வளவு கடன் இருந்தாலும் நான் இறந்துட்டனாலும் என்னோட சொத்து, என்னோட இது காரு, பேங்க் பேலன்ஸ், என்னோட கம்பெனி அசெட்ஸ், மிஷினரிஸ் எல்லாத்தையும் வித்து எடுத்துக்கோங்க, ஆனா என் குடும்பத்துக்குன்னு நான் விட்டுட்டு போற இந்த சொத்தை யாரும் தொடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சொத்தை அவர் உருவாக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் அப்படி ஒரு சொத்தை உருவாக்கலன்னா பாத்துக்கோங்க. அப்போ இவருக்கு இந்த கெஃபே டே ஓனருக்கெல்லாம் வந்து இத்தனை 1000 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆடிட்டர் இருந்திருக்க மாட்டாங்களா, சிஏ இருந்திருக்க மாட்டாங்களா, இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் இருந்திருக்க மாட்டாங்க? இருந்திருப்பாங்க. யாரும் கரெக்டான அட்வைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து we tell ourselves as a professional life planners. So he did not have assets earmarked specifically for his family, something which life insurance could have helped him out. ஒரு எம்டபிள்யூபியில வந்து அவர் பாலிசி எடுத்திருந்தாருன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு அசெட் வந்து கண்டிப்பா அவர் எவ்வளவு 1000 கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிருந்தாலும் இந்த எம்டபிள்யூபி கீழே வந்து போட்டிருக்கிற சம்மர்ஷூட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டுமே போயிருக்கும். இதெல்லாம் யாரும் அவங்களுக்கு சொல்லல. நம்மெல்லாம் இப்ப போய் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பேசுறதுன்னா சங்கடமா நினைக்கிறோம். எத்தனை தடவை சார் ஃபாலோ பண்றோம், 100 கோடி ரூபாய் கவரேஜ் பேசிட்டோம், கொடுக்கட்டும் சார், அவர் வெயிட் பண்ணும், ஒரு 1.5 கோடி ரூபாய் பிரீமியம் வரும், வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 40-45 லட்ச ரூபா வரும், நான் லைஃப்ல செட்டில் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி நடந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி we never know. யாராவது யோசிச்சிருப்பாங்களா? இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச ஒருத்தர், ரைட், சின்னதா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பெங்களூர்ல 1996 ஒரு சின்ன கெஃபே டேன்னு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் 7,000 கோடி ரூபாய் கடனோட அவர் சூசைட் பண்ணிக்குவாருன்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா?
இப்போ இவருக்கு நம்ம ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்கணும் இல்லையா? ரைட். ஸோ இந்த 7,000 கோடி கடனோட இவங்களோட மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்றாங்க, மால்விகா. அதுல வந்து ஏகப்பட்ட போர்ஷனை வந்து செல் பண்றாங்க. ஏன்னா ஸ்ரீராம் கிரெடிட், இன்க்ளூடிங் மைண்ட் ட்ரீ, வே டு வெல்த், இதெல்லாம் அவங்களோட இன்னொரு போர்ஷன் ஆஃப் கம்பெனிஸ். அதனோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்கிறாங்க. அவங்களோட கடனை கணிசமா குறைக்கிறாங்க. 1,700 கோடி ரூபாய், 7,000 கோடியில இருந்து 1,700 கோடியா கடனை குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அக்வசிஷன், அதாவது ரைசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. உங்ககிட்ட ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா நிறைய இது மூலியமா ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும். அது மூலியமா எல்லாம் ரைஸ் பண்ணி இன்னைக்கு மறுபடியும் கேஃபே வந்து ஓரளவுக்கு டீசெண்டா ரன் ஆயிட்டு இருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி கேஃபே டே. நம்ம முத்தூட் ஃபின்கார்ப் பாத்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பிஎம்டபிள்யூட சிஇஓ, அவருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. யூ கேன் see lot of people. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா 40 வயசுல என்ன ஆயிருப்போகுது, 15 வயசுல என்ன ஆயிருப்போகுது. we never know. டேட் ஆஃப் டிஓடி நம்மளுக்கு தெரியாது, டிஓபி நம்மளுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை சார்ந்தவங்க சடனா இல்லாம போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பிஐ, பிசினஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா we can cover. ஏன் வந்து நம்ம பிசினஸ் இன்சூரன்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 5.8 கோடி எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் இருக்கு. மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5.8 கோடி, 5.8 crore கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் இந்தியாவோட ஜிடிபி, இந்தியா வந்து சூப்பர் பவர் ஆக போகுது. இந்தியா வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள நம்ம 3வது இடத்துல இருப்போம் நம்மளோட ஜிடிபி growthல அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம் இந்தியா growth ஸ்டோரியில. அந்த இந்தியாவோட growth ஸ்டோரியில இந்தியாவோட என்டையர் ஜிடிபில 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இஸ் கிட்ட இருந்தா வருது. அது மட்டும் இல்லாம இந்த எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 54.2 ட்ரில்லியன் லோன்ஸ் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்ப இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் இந்த கம்பெனி நிறுவனங்கள் திருப்பி கட்டணும். ஏன்னா லோன் தான் வாங்கியிருக்காங்க. லோன் வாங்குறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நம்ம வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குறோம்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஒரு அசெட்டை கிரியேட் பண்றோம். ஆனா நம்ம லோனை கட்டணும். கரெக்ட். அப்போ ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு லோன் வாங்குறாங்க. அந்த பிசினஸ் டெவலப் ஆகுது. எம்எஸ்எம்இ மூலியமா ஜிடிபி நிறைய கிடைக்குது. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் பாசிட்டிவான ட்ரெண்டா இருந்தா கூட நெகட்டிவான ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை பிசினஸ் லாஸ் ஆகலாம், காம்படிஷன் ஹெவி ஆகலாம், எதிர்பார்த்த மாதிரி ரன் ஆகாம போகலாம், வாங்கின கடனை திருப்பி முடிக்காம போகலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கெல்லாம் அவர் ப்ரிப்பேர்டா இருக்காரான்னு பார்க்கணும். MSME செக்டாரோட அக்கௌண்ட்ஸ் ஆஃப் 96% ஆஃப் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி 45.79 அப் டு மே. தட் மீன்ஸ் 96% இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டான பிசினஸ் பண்றாங்க. அதாவது நாட் ஓன்லி இந்தியன் டொமஸ்டிக்கல் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது. நீங்க இங்க கோயம்புத்தூர் மார்க்கெட் நீங்க எடுத்துட்டீங்கனாலே போதும், ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு. 2 வீலர் 4 வீலர் மேனுஃபேக்சரிங், ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் வாட்டர் பம்ப்ஸ். இதெல்லாமே வந்து இந்தியன் டொமஸ்டிக் யூஸுக்கு கிடையாது, எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இந்த எம்எஸ்எம்இஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிசினஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ணும். ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு எவ்வளவு பெரிய மார்க்கெட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ல வந்து நம்மளுக்கு அதிகமான இந்த எம்எஸ்எம்இயோட இது இருக்குன்னு பார்ப்போம், கான்ட்ரிபியூஷன் ஆர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். சார் நம்ம குஜராத்னு சொல்லக்கூடிய இந்திய மாநிலத்துல குஜராத் தான் வந்து டாடா ஏயோட பிசினஸ்ல அவங்க தான் அந்த மாநிலமா, தனிப்பட்ட மாநிலமா குஜராத் தான் டாடா ஏல அதிகப்படியான பிசினஸை கொண்டு வராங்க வருஷம். பல வருடங்களா குஜராத் தான் நம்பர் 1 இருக்காங்க. ஆனா இந்த வருஷம் இந்த தக்ஷின் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா,
தெலுங்கானா அண்ட் ஆந்திரா எல்லாம் சேர்ந்து தக்ஷின் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்ம் ஆனோம். பட் இதுல வந்து தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க குஜராத்துக்கு அடுத்தபடியா. அநேகமா இந்த வருஷம் குஜராத்தையும் பீட் பண்ணிடுவாங்க தெலுங்கானா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தெலுங்கானால we are not finding the top 10ல அவங்க கிடையாது. ஆந்திர பிரதேஷ் இருக்கு, ஆனா தெலுங்கானா கிடையாது. சரி சார், இத்தனை இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் பாருங்க, அவங்களோட எம்எஸ்எம்இயோட மார்க்கெட் 62 லட்சம் எம்எஸ்எம்இஸ் இருக்கு. மகாராஷ்டிரா பாருங்க 75 லட்சம். சார் நீங்க சொல்லக்கூடிய குஜராத்தோ, ராஜஸ்தானோ, ஆந்திர பிரதேசோ, வெஸ்ட் பெங்காலோ, கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50 லட்சம் எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் இருக்கு. 50 லட்சம். இதுல யாராவது போய் ஒரு பிசினஸ் இன்சூரன்ஸ் கேஸ் பேசிட்டு வந்துட்டா அந்த ஒரு கேஸையும் 5 பேர் ஃபாலோ பண்றது. 50 லட்சம் எம்எஸ்எம்இ ஓனர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் சந்திக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம ஏன் பிசினஸ் இன்சூரன்ஸ் என்ஆர்ஐ பிசினஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு எம்டிஆர்டி பிசினஸ் பண்றாரு அப்படின்னா, ஒரு பாலிசி கொண்டு வர்றாரு அப்படின்னா, அது நான் என்ஆர்ஐ பிசினஸ், நான் பிஐ பிசினஸா இருந்ததுன்னா ஆவரேஜா ஒரு பாலிசியோட பிரீமியம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம். அதே என்ஆர்ஐ கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த எம்டிஆர்டி பிசினஸ் கொண்டு வர்றாருன்னா அப்படியே டபுள் ஆகுது. நார்மலா நான் 1.5 லட்சம் தான் சார் பிரீமியம் பண்ணுவேன் ஒரு பாலிசினா, ஆனா என்ஆர்ஐனா 2,80,000. அதே எம்டிஆர்டி ஒரு பிசினஸ் இன்சூரன்ஸ் கேஸ் கொண்டு வராரு அப்படின்னா ஆவரேஜா அது வந்து 4 லட்சம். இது வந்து பேன் இண்டியா ஆவரேஜ். தமிழ்நாடோட ஆவரேஜ் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப சிஓடி பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு 2 கோடி ரூபாய் பிசினஸ் நம்ம லாஸ்ட் மந்த் நம்ம சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்துமதி மேடம். இப்போ அவங்க சிஓடி முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி. இப்போ எக்ஸாக்ட்லி அது மேட்ச் ஆகும் பாருங்க. ஒரு சிஓடியா இருக்கக்கூடிய ஒரு அட்வைசர் நார்மலா ஒரு பிசினஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் பிரீமியம் சைஸ் ஒரு பாலிசிக்கு வந்து 2.5 லட்சம் தான். அதே ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் கிட்ட இருந்து கொண்டு வராங்கன்னா 6,20,000 மாறுது. அப்படியே கிட்டத்தட்ட 3 மடங்கா மாறுது. ஆனா அதே வந்து பிசினஸ் இன்சூரன்ஸ்ல கொண்டு வராங்க அப்படின்னா 13,80,000 மாறுது ஒரு ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் பிஐ அப்படின்னு வரும்போது. ஆனா ஆக்சுவலி 2 கோடியா இருக்கலாம், 1 கோடியா இருக்கலாம், 1.5 கோடியா இருக்கலாம். ஏன்னா மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம், ஏன் நம்ம ஸ்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஐ கேசஸ் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு கூட எடுக்கிறோம். அதனால இந்த ஆவரேஜ் வந்து குறையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் we know that we are taking 50 lakhs, 1 crore, 2 crore, 4 crores, 5 crores செக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஐல தான் கன்வெர்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடியது. ஒரு டிஓடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் பாலிசி விற்கிறத விட ஒரு பிஐ பாலிசி வித்தாங்க அப்படின்னா 8 மடங்கு வித்தியாசம் இருக்கு. 5 லட்ச ரூபா பக்கத்துல ஆவரேஜ் டிக்கெட் சைஸ்னா இங்க 42 லட்ச ரூபா வருது ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி கேன் ஹெல்ப் அவர் பிசினஸ் ஓனர்ஸ். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம பிசினஸ் ஓனர்ஸுக்கு இதெல்லாம் தெரியுமா, நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா, நம்ம அவங்க கிட்ட போய் ஐடியாஸ் கொடுப்போமான்னு. பிஏ இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு டாக்ஸ் சேவிங் டூல் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கூட. டு ப்ரொடெக்ட் பிசினஸ் ஃப்ரம் லாஸ். அவங்க நடத்தக்கூடிய பிசினஸ்ல லாசஸ் வரும்போது இது எப்படி அவங்களுக்கு உபயோகமா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். எப்போ ஒரு லாஸ் வரலாம், எனி டைப் ஆஃப் லாஸ் ஒரு கம்பெனிக்கு எப்போ வரும், டியூ டு மல்டிபிள் ஈவெண்ட்ஸ். எம்ப்ளாயி ரிலேட்டட் ரிஸ்க், நம்மளுக்கு இந்த கோவிட் மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது, இண்டஸ்ட்ரியல் ரிஸ்க், காம்படிஷன், எம்ப்ளாயிஸ் பிசினஸ் விட்டு வெளியில போறது, லீகல் லைபிலிட்டிஸ். அதாவது திருப்பூர்ல இது ரொம்ப பொருந்தும். எல்சி போட்டாங்கம்பாங்க, எல்சியா அது லெட்டர் ஆஃப் கிரெடிட்டா ஏதோ ஒண்ணு, அவங்க கொடுத்த ஆர்டர் சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு டெபிட் நோட். அந்த வார்த்தை திருப்பூர்ல தான் பயங்கர ஃபேமஸ். டெபிட் நோட் அனுப்பிச்சிடறோம் சார். சார் 10 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு சார், 4 லட்சம் தான் செக் கொடுத்தீங்க, 6 மாசமா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம், பேலன்ஸ் 6 லட்சம் கொடுத்தீங்கன்னா சார் நீங்க அனுப்பிச்ச குவாலிட்டி வந்து சரியில்லை சார், அங்க யூஎஸ்ல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தோம், இவ்வளவு நாள் எங்களால முடியல, நான் உங்களுக்கு அந்த 6 லட்சத்துக்கு டெபிட் நோட் அனுப்பிச்சிடறேன், நீங்க கணக்குல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெபிட் நோட் சிம்பிள். யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு எம்எஸ்எம்இ ஓனரா இருந்தாலும் 6 லட்ச ரூபாய் கடன் அவனால தாங்க முடியுமா? இதை கேட்டா நான் போய் சூசைட் தான் பண்ணீங்க. ஆனா இதெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், யூ கேன் ப்ரொடெக்ட் எய்தர் த்ரூ கீமேன் இன்சூரன்ஸ் ஆர் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் ஆர் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ். ஸோ இது எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
லாஸ் இன் ரெவன்யூ, லாஸ் இன் ப்ராஃபிட் வரும் வரலாம், என்னைக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா லாபம் மட்டுமே ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்க முடியாது. இப்போ லாஸ் கூட வரலாம் அப்படிங்கிறதுக்காக லாஸ் இன் ரெவன்யூவோ லாஸ் இன் ப்ராஃபிட்டோ வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ரெடி ஆகணும். என்ன நடந்தாலும் பிசினஸ் கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கணும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் பிசினஸ் கண்டினியூட்டியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அதுக்கும் நம்ம பிளான் பண்ணி ஆகணும். ஒருவேளை ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி மூலமா இந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாம போச்சுன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்க இந்த பிசினஸ் பேர்ல அதெல்லாம் நம்ம திருப்பி கட்டிட முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும். மெயின்டைனிங் இன்வெஸ்டர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நிறைய நான் போட்ட பணத்தை மட்டும் இல்லை, என்ன பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிசினஸ்ல. ஸ்டேக் ஹோல்டர் ஷேர் ஹோல்டிங்காக அவங்க நம்மோடய இருக்கணும் அப்படின்னாலும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு பர்டிகுலர் கீ பர்சன் இல்லையோ இல்லை ஒரு பர்டிகுலர் பார்ட்னர் இல்லைனாலும் அந்த நிறுவனம் மறுபடியும் கண்டினியூஸா ரன் ஆகிறதுக்கும் இந்த கீமன் இன்சூரன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் மிக உபயோகமா இருக்கு. எம்ப்ளாயின்னு வரும்போது நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்ல நிறுத்திடுறோம், எஃபெக்டிவ் டாக்ஸ் பிளானிங். சார் எங்களால உங்களுக்கு டாக்ஸ் சேவ் பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, உண்மையிலேயே ஒரு எம்ப்ளாயி பேர்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி நிறைய மோட்டிவேட் பண்ணும். அந்த எம்ப்ளாயி அந்த வேலையை விட்டு போகாம இருக்கிறதுக்கான ஒரு ரிட்டன்ஷன் டூலாவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது மேனேஜிங் டைரக்டர் பேர்ல எடுக்கிறாங்கன்னா வெறும் டாக்ஸ் பிளானிங் மட்டும் கிடையாது, சக்செஷன் பிளானிங். அவர் அந்த கம்பெனியை விட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த பிசினஸை கொடுத்துட்டு போகும்போது அவர் இந்த நிறுவனத்துல இருந்து எடுத்துட்டு போறதுக்கான ஒரு அருமையான ஒரு டூலாவும் பார்க்கலாம். லெகசி பிளானிங், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தை சேர்த்து வச்சுட்டு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெடியூசிங் டாக்ஸ் லைபிலிட்டி ஆன் பர்சனல் வெல்த். சார் ஒரு நிறுவனத்திலிருந்து, ஒரு பிரைவேட் கம்பெனி நிறுவனத்திலிருந்து ஒரு அமௌண்ட்டை ஒரு கம்பெனியோட ஓனர் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல கார்பரேட் டாக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் வேற ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டணும். 2 டாக்ஸ் கட்டி தான் ஒரு கையில காசு வந்து சேரும். ஆனா இந்த எம்ப்ளாயி மூலமா அவர் எடுக்கும்போது கார்பரேட் டாக்ஸை ஸ்ட்ரெயிட்டாவே அவர் பாத்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணிடுறாரு, எராட் பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த அந்த கட்டின பணம் அத்தனையுமே எக்ஸ்பென்சஸ்ல எழுதப்பட்டுறதுனால அந்த கார்பரேட் டாக்ஸ்லேயே வராது. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வரும்போது டாக்ஸ் வரும்ல சார்னா, ஆமா மெச்சூரிட்டி வரும்போது டாக்ஸ் வரும். ஆனா அதுக்கு இன்கம் டாக்ஸ் மட்டும் தான் வரும். அந்த இடத்துல கார்பரேட் டாக்ஸே நம்ம கட்டவே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் 1 கோடி ரூபாய் என் நிறுவனம் சம்பாதிக்குது அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயில 25 லட்சம் ரூபாயை நான் கார்பரேட் டாக்ஸ் கட்டிடுறேன். கார்பரேட் டாக்ஸ் கட்டினது போக மீதி இருக்கிற 75 லட்சம் ரூபாய் நான் என்னோட இண்டிவிஜுவல் இன்கமா நான் எடுத்துட்டு வரேன். அந்த 75 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 30% டாக்ஸ், 22 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டுறேன். அப்போ கார்பரேட் டாக்ஸா 25 லட்சம், இண்டிவிஜுவல் டாக்ஸா 22 லட்சம், மொத்தம் 47 லட்சம் ரூபாய் என் கையை விட்டு போயிடுது. நீங்க மொத்தமா தான் அப்படிதானே பாப்பீங்க. 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சீங்க, 1 கோடி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லையே, 53 லட்சம் தானே வந்திருக்கு. அப்போ இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ஓனர்ஸ் எடுத்துட்டு போறாங்க. இதை போய் நம்ம டாக்ஸ் சேவிங்னு சொல்றோம் அப்படின்னா மெச்சூரிட்டி எப்படி இருந்தாலும் டாக்ஸபிள் தானே சார்னு ஒரு கேள்வி கேட்டா ஆமா சார் டாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெச்சூரிட்டி டாக்ஸபிள். ஆனா அந்த மெச்சூரிட்டிக்கு இன்கம் டாக்ஸ் மட்டும் தான் நம்ம பே பண்ணுவோம். வாட் எவர் மெச்சூரிட்டி we are seeing, we will be seeing the same 30% tax. அந்த 25% கார்பரேட் டாக்ஸ் நம்ம எங்கேயுமே கட்ட மாட்டோம். மெச்சூரிட்டி என்ட்ரிலையும் கட்ட மாட்டோம், எக்ஸிட்லையும் கட்ட மாட்டோம். இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம. ஸோ டாடா பிசினஸ் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரீமியம் பெய்டு பை த கம்பெனி ஆர் த ஃபர்ம். ஸோ கீமன் இன்சூரன்ஸா இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸா இருக்கலாம், எம்ப்ளாயரா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் கம்பெனி தான் கட்டும், நிறுவனம் தான் கட்டும். அதனால இது எத்தனையும் பிசினஸ் எக்ஸ்பென்சஸ்ல எழுதிக்க முடியும். ஸோ நம்ம கிட்ட ஒரு அருமையான டூல் ஒன்று இருக்கு, பிஏ கால்குலேட்டர்னு. ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம காமிச்சிருப்போம். உங்களோட சித்திலையும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டாவும் இருக்கும். உங்க சித்தியில போய் பார்க்கறது பெஸ்ட். சாரி சித்திங்கிற உங்களோட ரக்ஷா கனெக்ட்ல. இப்போ ரக்ஷா கனெக்ட்ல போனீங்கன்னாவே ஹோம் பேஜ்லேயே இந்த பிசினஸ் இன்சூரன்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு, உங்களோட தெரிஞ்ச நிறுவனங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் அவங்களால கவர் எடுத்துக்க முடியுங்கிற இந்த டேட்டா ஃபில் பண்ணி அனுப்ப முடியும். ஆனா இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை ஃபில் பண்றதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஹவு டு ரீட் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். சார் எனக்கு எம்ப்ளாயி நான் போய் பேசிட்டேன் சார், அவங்க பாத்தீங்கன்னா நிறுவனம் ஆரம்பிச்ச 3 மாசம் தான் ஆகுது. வெரி குட், என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நிறுவனம் குறைந்தபட்சம் ஒரு 2ல இருந்து 3 வருஷமாவது பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கணும். பாசிட்டிவ் ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனியா இருக்கணும். லாஸ் கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனிக்கு நம்ம எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இதை நம்மளுக்கு படிக்க தெரியணும். எப்படி நம்ம எதை பார்க்கணும், இவங்க கரெக்டா எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க. ஏன்னா ஒரு P&L ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்தீங்கன்னா 30 பக்கம் 40 பக்கம் வரும்.
இதுல நான் எதை கரெக்டா பார்க்கணும், இவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேத்துக்கு வரக்கூடிய குழப்பமே இங்கதான் வரும். ஒரு பெரிய செட்டை தூக்கிட்டு வந்துருவாங்க. சார் இருக்கு சார், அவருக்கு 5 கோடி ரூபா டேர்ன் ஓவர்னு சொல்றாரு சார். டேர்ன் ஓவருக்கெல்லாம் நம்ம கவரேஜ் கொடுக்க முடியாது. ப்ராஃபிட்டுக்கு தான் கவரேஜ் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட P&L அக்கௌண்ட் அந்த கிளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அந்த அந்த பர்டிகுலர் திங் எடுத்துக்கணும் நம்ம. அந்த P&L அக்கௌண்ட்ல அவரோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மீட் ஆகிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுல நீங்க குறிப்பா பார்க்க வேண்டியது, அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க தௌசண்ட்ஸ்ல ரன் பண்ணியிருக்காங்களா, ஹண்ட்ரட்ஸ்ல ரன் பண்ணியிருக்காங்களா, லேக்ஸ்ல ரன் பண்ணியிருக்காங்களா, க்ரோர்ஸ்ல ரன் பண்ணியிருக்காங்களா. சில பேர் 100ன்னு போட்டிருப்பாங்க, 100 தௌசண்ட்ஸா போட்டிருக்கலாம். வெறும் 100 ரூபாயா இருக்காது. ஸோ அது மட்டும் நம்ம கிளியரா பார்க்கணும். நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து அந்த ஹேபிட் கிடையாது. இந்தியாவில் நான் பார்த்த P&L வரைக்கும் 1 or 2 கம்பெனிஸ் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். 100,000 110,000ங்கிற மாதிரி. பட் அதர்வைஸ் ஃபுல் அமௌண்ட் தான் நிறைய கம்பெனில போடுறாங்க, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். ஸோ நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது இந்த நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் நீங்க எடுத்துக்கணும். அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த பர்டிகுலர் P&L ஷீட்லயே வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஒரு காலம் இருக்கும். டிப்ரிசியேஷன் அண்ட் அமாஸ்டியேஷன். அந்த டிப்ரிசியேஷனோட அமௌண்ட் என்ன அப்படிங்கறதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட்டஸ்ட் 1 இயரோடது மட்டும் பார்க்க கூடாது. நீங்க ஆவரேஜ் எடுக்கணும். இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பிளஸ் டிப்ரிசியேஷன், போன வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் பிளஸ் டிப்ரிசியேஷன், அந்த மாதிரி வந்து 3 வருஷத்தோட ஆவரேஜ் நீங்க எடுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது ரெண்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கணும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அது வந்து அனெக்ஷர்ல இருக்கும். நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இப்போ இந்த லாபத்தை எத்தனை பேர் பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க. ஒரே ஒரு ஓனர் தானா, ஏ மட்டும் தான் எடுத்துட்டு போறாரா, இல்ல 2 ஓனரா, ஏ அண்ட் பி மட்டும் எடுத்துட்டு போறாங்களா, இல்ல 3 ஓனரா அப்படிங்கிற அந்த ஷேர் ஹோல்டிங் பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க. ஏக்கு வந்து 50%, பிக்கு வந்து 20, சிக்கு வந்து 20 அண்ட் டிக்கு வந்து 10 அப்படின்னு. அப்போ அந்தந்த இப்ப நம்ம கால்குலேட் பண்றது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சிடும். ஏக்கு 50 போயிடும், பிக்கு 20 போயிடும், சிக்கு 20 போயிடும், டிக்கு 10 போயிடும். ஸோ அதையும் நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னையும் பார்க்கணும். இதை தவிர்த்து நம்ம வேற ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய இந்த டைரக்டரோ இல்ல எம்ப்ளாயியோ வேற ஏதாவது சேலரி ஏதாவது வித்ட்ரா பண்றாரா, வெரிஃபை த சேலரி வித்ட்ரான் பை த எம்ப்ளாயி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ப்ரொபோசிங் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவரோட ஏஜை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா மல்டிப்ளையர் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது சம்மர்ஷூட் வச்சிருக்காரா வேற ஏதாவது நிறுவனத்துலங்க நம்ம கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கால்குலேஷனுக்கு பார்க்கணும். ஸோ கீமேன் இன்சூரன்ஸ்க்கு ஒரு வீடியோ இருக்கு. ஐ எம் நாட் ரன்னிங் தட் வீடியோ. கீமேன் இன்சூரன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் கீ பர்சன் இல்லை அப்படின்னா, இந்த நிறுவனத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய மற்ற எம்ப்ளாயிஸ், இந்த நிறுவனத்தை நம்பி கடன் கொடுத்த கிரெடிட்டார்ஸ், இந்த நிறுவனத்தை நம்பி ஆர்டர் கொடுத்த கஸ்டமர்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தை நம்பி வேலைக்கு அனுப்பிச்ச அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே சிரமத்துக்குள்ளாவாங்க ஒரு கீ பர்சன் இல்லை அப்படிங்கிறதுனால. இதனால அந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் குறையும், ரெவன்யூ குறையும், பிசினஸ்ல லாஸ் கூட வரலாம், கிரெடிட்டர்ஸ் தொல்லை கொடுத்து கடனை திருப்பி கேட்கலாம், கஸ்டமர்ஸ் இமிடியேட்டா ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த கீ பர்சன் இல்லைங்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நடக்கலாம். அப்ப அந்த கீமேன் இன்சூரன்ஸ்ங்கிறது ஏதாவது ஒரு லாயல் எம்ப்ளாயி பேர்ல ஒரு லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அவங்க பேர்ல எடுக்கக்கூடிய பாலிசி தான் இந்த கீமேன் இன்சூரன்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா, கீமேன் இன்சூரன்ஸ் இஸ் அ பாலிசி தட் த கம்பெனி பர்ச்சேசஸ் ஆன் த லைஃப் ஆஃப் அ ஓனர், டாப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அனதர் இண்டிவிஜுவல்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஓனர் பேர்ல நீங்க கீமேன் பாலிசி எடுக்கணும்னா அந்த ஓனர் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஓனரா இருக்கணும். ஈ கான் பி அ பார்ட்னர்ஷிப் ஓனர், ஈ கான் பி அ ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஓனர். அவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா இண்டிவிஜுவலா தான் அவங்க எடுத்துக்கணும். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இந்த பர்டிகுலர் கீ பர்சன் இல்லை அப்படிங்கும்போது அந்த டெத் பெனிஃபிட் நிறுவனங்களுக்கு வரும். அந்த நிறுவனம் அதை யூஸ் பண்ணி அதை வந்து அவங்க நிறைய பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கடன் கட்டுறக்கோ இல்ல புது ப்ராஜெக்ட புதுசா ஒருத்தர் ஆளை ஹையர் பண்றக்கோ, எம்ப்ளாயிஸ் அண்ட் மெண்டர்ஸ் வுட் பி அஷ்யூர்ட். ஸோ இது வந்து நீங்க நிறைய வகையில யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிரீமியம் கட்டுறது வந்து செக்ஷன் 37(1) மூலியமா நம்ம எக்ஸ்பென்சஸ்ல கூட எழுதிக்க முடியும்.
ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீமனுக்கும் வந்து நம்ம பிஐ கால்குலேட்டர் இருக்கு. இது வந்து நம்ம பிஐ கால்குலேட்டருக்கான ஒரு சிமுலேஷன். ஸோ எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோங்கிறதுக்கான ஒரு சிமுலேஷன் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கீமேன் இன்சூரன்ஸ்க்கு நான் என்னென்ன டாக்குமெண்டேஷன் வாங்கணும், என்னென்ன பாலிசி கொடுக்கலாம். என்ஆர்ஓபி அப்படின்னா நான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ல இருக்கக்கூடிய டேர்ம் பிளான் மட்டும்தான் கொடுக்க முடியும். நோ ரைடர்ஸ் ஆர் அலவுட் எக்ஸப்ட் டிடிஐ ரைடர். டிடிஐ ரைடர் வேணா நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். டேர்ம் அண்ட் டெர்மினல் இல்னஸ் ரைடர் வேற எந்த ரைடரும் அட்டாச் பண்ண முடியாது கீமேன் இன்சூரன்ஸ்ல. லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷனை நம்ம இதுல கொடுக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறார் சார், கல்யாணம் ஆனோன்னு இந்த சம்மர் இன்க்ரீஸ் ஆகிக்குமான இந்த லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் இதுல கொண்டு வர முடியாது. இதுல வீடியோ எம்இஆர் வந்து மேண்டேட்டரியா நம்ம கொடுத்தோம். ஸோ இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் என்னென்னலாம் வாங்கணும். ஃபார்ம் 26A வாங்கணுமா, வாங்கக்கூடாதா, மெடிக்கல்ஸ் மேண்டேட்டரியா இல்லையா, ஒன்லி டேர்ம் பிளான் மட்டும்தான் அலோவ் பண்ணுவீங்களா, ஏன் சார் இவருக்கு வந்து நம்ம ஐஎல்பி கொடுக்க முடியாதான்னு நிறைய ஃபோன் வரும். கீமன்ல ஐஎல்பி கொடுக்க முடியாதான்? கொடுக்க முடியாது. மற்ற டாக்குமெண்ட்ஸ் என்ன வாங்கணும்? கீமேன் கொஸ்டினர் வாங்கணும், பேன் கார்டு ஆஃப் கம்பெனி வாங்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் கம்பெனி, மெமரண்டம், ஆர்டிகல்ஸ், போட்டோ, ஐடி கார்டு, ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ நீட் டு கனெக்ட். யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ். ஏன்னா இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸோட கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 இல்லாட்டி 3 நபர்கள் சேர்ந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா அது வந்து பார்ட்னர்ஷிப் கீழே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ரன் பண்றாங்கிற பட்சத்தில் that is under the law of section 42 Indian Partnership Act 1932. That partners can be dissolved upon the happening of certain contingencies, death being one of them. அப்படின்னா ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை டிசால்வ் பண்ணி ஆகும். டிசால்வ் பண்ணி புதுசாக தான் நீங்க உருவாக்கணும். அப்போ பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இந்த பார்ட்னர்ஷிப் நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி உடனே கலைச்சிட முடியுமானா டிசால்வ் பண்ணி தான் ஆகணும். டிசால்வ் பண்ணிட்டு இன்னொரு பார்ட்னர் நீங்க உள்ள கொண்டு வரணும். The remaining partners in the business can buy the business interest of the deceased partner from the legal heirs using proceeds from the partnership insurance. நீங்க சும்மா ஒரு 3 பார்ட்னர் ரன் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பார்ட்னர் மீதி 2 பார்ட்னர் டிசால்வ் பண்ணிட்டு இனிமேல் நீ நான் 50-50% போட்டுக்க முடியாது. மூணாவது பார்ட்னரோட ஷேரை இவங்க வாங்கணும். அந்த ஷேரை வாங்கணும்னா அந்த லீகல் ஹேருக்கு அவங்க செட்டில்மெண்ட் கொடுக்கணும். அப்ப இந்த டெத் பெனிஃபிட், இந்த பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் மூலமா வரக்கூடிய டெத் பெனிஃபிட்டை அவங்க லீகல் ஹேருக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா அது மூலியமா அவங்க செட்டில் பண்றதுனால ரிமைனிங் 2 பார்ட்னர்ஸ்க்கு அவங்க கையில இருந்து எதுவும் காசு போகாது. பட் ஆனா பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இவங்க 2 பேர்த்துல ரன் பண்ணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எத்தனை நிறுவனங்கள் பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள் இருக்கு தெரியுமா? அவங்க கிட்ட எல்லாம் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் இருக்கானா அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. இவங்களெல்லாம் சந்திங்க. ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் இருக்கு, ஜெனரல் கைட்லைன்ஸ். இதுக்கும் வந்து கீமேன் மாதிரியே தான். இதுலயும் ரைடர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண முடியாது. ஆல் பார்ட்னர்ஸ் டு அப்ளை அட் த சேம் டைம். சப்போஸ் இஃப் எனி ஆஃப் த பார்ட்னர் இஸ் நாட் அப்ளைங் அதுக்கான வேலிட் ரீசன் நம்ம கொடுக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேனாட் அப்ளை லைஃப் இன்சூரன்ஸ் அண்டர் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ். நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் கீழே பாலிசி எடுத்துக்கலாம். ஆனா என் ஒய்ஃபையும் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ்குள்ள எடுக்க முடியும்னு எடுக்க முடியாது. அவங்க ஏன்னா அவங்க பார்ட்னர் கிடையாது. ஸோ இதுவும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுல என்னென்ன டாக்குமெண்டேஷன் வாங்க வேண்டியது இருக்குங்கிறது இங்க கொடுத்துருக்கோம். எல்லா பார்ட்னர்ஸும் கவர் ஆகணும். அண்ட் மேண்டேட்டரி பிசிக்கல் மெடிக்கல்ஸ் வில் பி தேர். பார்ட்னர்ஷிப் டீட், பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஐடிஆர், சிஓஐ, பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் டிக்ளரேஷன், ஃபோட்டோ ஐடி, ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி கிவன். இதையும் வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோம். Last comes our beautiful tool which is called employer-employee insurance. இதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. I am not running the video. I am just skipping the video. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். நம்ம வந்து எம்ப்ளாயியோட இறப்பு நடக்கிறதுனால அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய லாஸையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் எம்ப்ளாய்க்கு ரிஸ்க் ஆகலை அப்படின்னா இதை வந்து அவருக்கு ஒரு சர்வைவல் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக அதை வந்து பாலிசி அசைன் பண்ணி கொடுத்துடலாம் அவருக்கு. அதனால வந்து அவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கும் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு. இது வந்து அந்த எம்ப்ளாயியை அந்த நிறுவனத்திலேயே மோட்டிவேட்டடா வேலை செய்ய வைக்கும். ரிட்டன்ஷன், அந்த கம்பெனி விட்டு வேலையை விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு இதுல வேலை செய்வாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அட்ரீஷன் ரேட் குறைவா இருக்கும்.
அதே சமயத்துல டாக்ஸும் நீங்க மிச்சப்படுத்திக்கலாம். ஸோ ஒரு ஆன் டெத் ஒருவேளை இந்த எம்ப்ளாயர் வந்து இந்த பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா அந்த எம்ப்ளாயி பேர்ல, அந்த எம்ப்ளாயி உயிரோடு இருக்காரு அப்படின்னா ஆன் சர்வேவில் இந்த பாலிசி அவரு பேர்லயே பாலிசி அசைன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எல்லா பெனிஃபிட்டையுமே அந்த எம்ப்ளாயி என்ஜாய் பண்ணுவார் மெச்சூரிட்டிக்கு அப்புறம். இல்ல அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இறந்துட்டார் அப்படின்னா அந்த டெத் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி கொடுத்துடலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அருமையான டூல். இது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு அருமையான டூல். இதுல 2 வகையான ஸ்கீம் இருக்கு. ஸ்கீம் ஏ, ஸ்கீம் பி. ஸோ இதை பத்தி நான் இன்டெப்தா உள்ள போக முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம்ப்ளாயர் எம்ப்ளாயிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் எடுக்க வேண்டிய செஷன் 1 மணி நேரத்துல கவர் பண்ண முடியாது. ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஈஸியரா இருக்கும். ஸோ ப்ரொபோசர், பேயர் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயரா இருப்பாரு ஸ்கீம் ஏல. சார் ப்ரொபோசர் லைஃப் இன்சூர் தெரியாது, என்ன சார் பேயர்? நிறைய பேருக்கு, நிறைய என்எல்ஏஸ்க்கு அது தெரியாது. ப்ரொபோசர்னா யார் பாலிசி பிரீமியம் கட்டுறாரோ, யாரு பாலிசிக்கு ஓனரா இருக்காரோ அவரு தான் ப்ரொபோசர். லைஃப் இன்சூர்ட்னா யார் பேர்ல பாலிசி எடுக்கிறாங்களோ அவங்க லைஃப் இன்சூர். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா குழந்தை பேர்ல பாலிசி எடுக்கிறார். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி நோ. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாருன்னா ஒரு அப்பா பாலிசி எடுக்கிறாரு குழந்தை பேர்ல. இங்க குழந்தை லைஃப் டு பி இன்சூர்ட் ஆயிரும். அப்பா ப்ரொபோஸ் பண்றதுனால அவர் ப்ரொபோசர் ஆயிடுவார். அப்பாவே பிரீமியமும் கட்டுறதுனால அப்பா தான் பேயரும் அவர். சப்போஸ் அப்பா பாலிசி எடுக்கிறாரு, ப்ரொபோஸ் பண்றாரு, குழந்தை தான் லைஃப் இன்சூர்டு, ஆனா பே அவர் பண்ணல, எங்க அப்பா பே பண்றாரு, பேரா எங்க தாத்தா, குழந்தையோட தாத்தா பே பண்றாரு அப்படின்னா இங்க பேரா எங்க அப்பா வந்துருவார், அதான் குழந்தையோட தாத்தா வந்துருவார். இதுதான் பேயர், ப்ரொபோசர், லைஃப் இன்சூர்டுங்கிற 3 வித்தியாசங்கள். ஸோ ஸ்கீம் ஏவை பொறுத்த வரைக்கும் ப்ரொபோசர் அண்ட் பேயர் ரெண்டுமே வந்து நிறுவனமா இருக்கும். லைஃப் இன்சூர்டு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயியா இருக்கும். ஆனா ஸ்கீம் பில வந்து பாத்தீங்கன்னா பணம் மட்டும்தான் கம்பெனி கட்டும், பேயர் மட்டும்தான் கம்பெனி நிறுவனம். இங்க ப்ரொபோசரும் எம்ப்ளாயியே, லைஃப் இன்சூர்டும் எம்ப்ளாயி. அப்படின்னா பாலிசியோட ஓனர்ஷிப் எம்ப்ளாயி கிட்டயே கொடுத்துருவாங்க ஃப்ரம் டே 1. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அதனால என்னென்ன வித்தியாசங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கீம் பில அசைன்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. ஏன்னா பாலிசி ஆட்டோமேட்டிக்லி அசைன்டு அவர் பேர்ல தான் இருக்கும். ஸோ ஸ்கீம் ஏல மட்டும்தான் ப்ரீ அசைன்மெண்ட் அண்ட் போஸ்ட் அசைன்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ப்ரீ அசைன்மெண்ட் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 37(1) படி எக்ஸ்பென்சஸ்ல எழுதிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் வேல்யூல அந்த எம்ப்ளாயி வந்து பெர்குசிப்ஸ்க்கான அமௌண்ட்டை பே பண்ணணும். இங்க சரண்டர் வேல்யூல தான் பே பண்ணணுமே தவிர்த்து ஸ்கீம் ஏவை பொறுத்த வரைக்கும் இங்க கட்டக்கூடிய பிரீமியத்தை வந்து அவருக்கு இன்கம் டாக்ஸ்ல வராது. ஸ்கீம் ஏனா, ஸ்கீம் பினா அவருக்கு வந்துடும். ஏன்னா அது அவர் பெர்குசிப்ஸா மாறிடும். அதனால வருஷம் கட்டக்கூடிய பிரீமியம் அவரோட இன்கம் கன்சிடர் செய்ய ஆரம்பிச்சிருவான். டெத் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இங்க டாக்ஸபிள் when it comes to ப்ரீ அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா அது டாக்ஸபிள். நிறுவனம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா அதே எக்ஸ்கிரேஷியாவா கொடுக்கறதுனாலும் கொடுத்துடலாம். இறந்தவர் குடும்பத்துக்கு எக்ஸ்கிரேஷியாவா ஸ்கீம் ஏல பாலிசி அசைன் பண்றதுக்கு முன்னாடி ஆயிடுச்சுன்னா கொடுத்துடலாம். ஸ்கீம் பில டெத் பெனிஃபிட் டாக்ஸ் ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அது நாமினிக்கு போயிடுது. மெச்சூரிட்டி அண்ட் சர்வேவில் வந்து ஆப்வியஸ்லி டாக்ஸபிள் ஆயிடும் இஃப் த பிரீமியம் இஸ் லெஸ் தேன் 5 lakh இருந்தோம். எந்தெந்த நிறுவனத்துக்கு கொடுக்கலாம் சார்? பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ட்ரஸ்ட் சொசைட்டிஸ் கூட நம்மளால கொடுக்க முடியும் இந்த எம்ப்ளாயர். இப்ப இதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சார் எனக்கு மளிகை கடை வச்சிருக்கிற ஒருத்தர் தெரியும் சார், அவர் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர், அவர் எம்ப்ளாயர்ல கேட்கறாரு சார். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்களே சார் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு, கொடுக்கலாமானா கொடுக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயி கொடுக்கலாம், ஓனர் கொடுக்க முடியாது. இது வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல தெரியுமா? ஏன்னா நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அப்படின்னு வரும்போதே எம்ப்ளாயர் ஒருத்தர், எம்ப்ளாயி ஒருத்தர், வேற வேற. எம்ப்ளாயரே ஓனராகவும் இருக்க முடியாது, எம்ப்ளாயியே ஓனராகவும் இருக்க முடியாது. ஆனா பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து லிமிடெட் லைபிலிட்டிஸ் கம்பெனில, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்ல அப்படி இருக்கலாம். ஏன்னா நிறுவனம் தனிப்பட்டது, இவரு தனிப்பட்டவர். ஆனா ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனில, பார்ட்னர்ஷிப் கம்பெனில அப்படி கிடையாது. ஓகே, அதே சமயத்துல அவர் சேலரி வித்ட்ரா பண்ணிருக்கணும். அப்படி வித்ட்ரா பண்ண சேலரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஃபார்ம் 26A இல்ல இவரோட ஃபார்ம் 16லயோ ரிஃப்ளெக்ட் ஆகணும். சார் அவர் சம்பளம் எடுக்கிறாரு சார் மாசமான, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணா கொடுத்துறானா, ஃபார்ம் 26A சேலரி எல்லாம் டிடிஎஸ் எல்லாம் டிடெக்ட் ஆகி வராது சார் அப்படின்னா அது சம்பளமாவே கன்சிடர் செய்யப்படாது. ஓகே, இதுல என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு, என்னென்ன ஏஜ் வரை கொடுக்குறோம் அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன் அண்ட் அண்டர் ரைட்டிங்கான விஷயம் வச்சிருக்கோம். இதுல எல்லா பாலிசியும் கொடுக்கலாம், நீங்க எல்லா ரைடர்ஸும் கொடுக்கலாம், சேவிங்ஸ் பிளான் கூட கொடுக்கலாம். இந்த எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் பென்ஷன் பிளான் கொடுக்கலாம்.
ஒன்லி கீமேன் அண்ட் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் நம்ம பியூர் டேர்ம் பிளான் கொடுக்கணும் வித்தவுட் ரைடர்ஸ். பட் இந்த மாதிரியான பாலிசிஸ் எம்ப்ளாயர் எந்த பிளான் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஃபார்ம் 16 ஆர் ஃபார்ம் 26A இஸ் மேண்டேட்டட் இன் திஸ். அவர் வந்து சேலரி விட்ரா பண்றாருங்கிறதுக்கான ப்ரூஃப். ஸோ இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். சார் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும் நிறைய பேர் கேட்கறது. சார் எம்ப்ளாய்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கணும், இதான் டாக்குமெண்ட் வாங்கணும். இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா உங்க லீடர் கிட்ட கேளுங்க சார் நான் சொல்லுவேன். ஏன்னா லீடர் இது மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை லீடர் இந்த மாதிரி மார்னிங் அட்டல் அட்டன் பண்ணாம ஒரு ஸ்கிரீன்ஷாட் இல்லை அப்படின்னா அந்த அட்வைசருக்கு தெரியும், ஓகே நம்ம லீடருக்கு இது தெரியல அப்படிங்கிற மாதிரி. So understand, my dear leaders and advisors, knowledge, skill, aptitude is very, very important in this business. So இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. And that's it for the day. மணி 10:24 ஆயிடுச்சு. So we are ending the huddle here. இதுல கண்டிப்பா வந்துட்டாலே முடிஞ்சது சார். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம எம்ப்ளாய் கீழே கொண்டு வர முடியாது. அது கேட்கல, எம்ப்ளாயர் கேட்கல சார். அவருக்கு நான் வந்து சார் நீங்க கேட்கறது ஜெனரலைஸ்டு கொஸ்டின். அவருக்கு என்ன கொடுக்கலாம்னா அவருக்கு ILP கொடுக்கலாம், பென்ஷன் பிளான் கொடுக்கலாம், டேர்ம் பிளான் கொடுக்கலாம், SVIP கொடுக்கலாம், FGRR கொடுக்கலாம், PPS கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். அவரோட நீட் அவரோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு தெரியாம நம்மளால கொடுக்க முடியாது. So we need to understand. புரியுது. அவருக்கு பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் அவரு இன்கம் டாக்ஸ்ல கொண்டு வர முடியுமா? ப்ரொப்ரைட்டர்னால கொண்டு வர முடியாது சார். அதைத்தான் நானும் சொல்றேன். ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனில வேலை பார்க்குற எம்ப்ளாய்க்கு நீங்க எம்ப்ளாய் கொடுக்கலாம், அவருக்கு நம்ம கொடுக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓ ஓகே சார். ஓகே 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 யா செந்தில்குமார் சார். குட் மார்னிங் சார். எஸ் சார், இப்போ அதே நீங்கள் சொன்ன அதே டவுட் தான். என்னென்னா இப்போ எம்ப்ளாயில் இப்போ ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாகவே. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு சேலரி அக்கௌண்ட்டில் போயிட்டுருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சேலரி அக்கௌண்ட்டில் போயிட்டுருக்கு. ஃபார்ம் 26A இருக்குது, ஃபார்ம் 16 இருக்குது. டேக்ஸ் டிடக்ட் ஆகி தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அவங்க உண்மையிலே அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி தான். அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி இல்லைன்னா அந்த நிறுவனத்தில் அந்த ரோலை பார்க்கறதுக்கு வேற ஒரு எம்ப்ளாயை போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன், டாக்ஸ் ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். சரி, பசிக்குதுடா பாவண்டா, என்ன பண்றதுன்னு போட்டு சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுறது. எப்படி போட்டா போட்டான்னு போட்டு. அஜித் சார், பிரைவேட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பண்ண முடியுமா சார்? பிரைவேட் காலேஜ் ஸ்கூல்ஸ்ங்கிறது எதுல இருக்குன்னு பார்க்கணும் சார். வெதர் அது ட்ரஸ்ட்ல இருக்கா, லிமிடெட் லைபிலிட்டிஸ் கம்பெனில இருக்கா. சார் நீங்க கேட்கறது ஜெனரலைஸ்ட் கொஸ்டின். இப்போ எப்படின்னா முதல்ல ஒருத்தர் கேட்டார் தெரியுமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இண்டஸ்ட்ரி ரன் பண்றாரு சார். இண்டஸ்ட்ரினா என்ன இண்டஸ்ட்ரி? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சார் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் நிறுவனமா, பிரைவேட் கம்பெனியா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, ட்ரஸ்டா, சொசைட்டியா, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரைவேட் லிமிடெட் காலேஜஸ் அப்படின்னா அது சம்டைம்ஸ் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் கீழே வரலாம், சம்டைம்ஸ் பார்ட்னர்ஷிப் கீழே வரலாம், சம்டைம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கீழே வரலாம், சம்டைம்ஸ் ட்ரஸ்ட் கீழே கூட வரலாம். ஓகே ஓகே. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் சார் எதுல வேணா இருக்கலாம், ட்ரஸ்டாவோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ பார்ட்னர்ஷிப் எதுல வேணா இருக்கலாம். ஆனா அதுல வேலை பார்க்குற பியோர் எம்ப்ளாயிஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ABC காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அது வந்து ட்ரஸ்ட் கீழே வருது. இல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஓனர், நான் தான் அந்த ABC காலேஜோட ஓனர், ப்ரொப்ரைட்டர்ஷிப் கீழே வருது. இந்த ABC காலேஜில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, லெக்சரர்ஸ், ஸ்டாஃப்ஸ், இவங்களுக்கெல்லாம் பாலிசி கொடுக்கலாமா? அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாக இருந்தாலும் கொடுக்கலாம், ட்ரஸ்டாக இருந்தாலும் கொடுக்கலாம், நோ வரிஸ். ஏன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன். ஓகே ஓகே சார். இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. அவங்களுக்குலாம் பென்ஷன் கொடுக்கறது என்ன வேணா கொடுக்கலாம் சார். என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இங்க இப்பதான் முதல் முறையா கேட்கறேன், இல்ல ஐம் ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் எனக்கு BA தான் தெரியும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வாரம் நம்மளோட RSDM கார்த்திகேயன் சொல்லி ஒருத்தர் வந்து பிசினஸ் இன்சூரன்ஸ் செஷன் எடுக்கிறார். அதை அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு பேசிக் ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா நீங்க கேட்கறதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினா இருக்கு. நான் இந்த ஜாயின் பண்ணி 1 month தான் ஆகுது. கார்த்திகேயன் சார் எதுல சார் மீட்டிங் எடுப்பாரு? கார்த்திகேயன் லைன்ல இருக்கீங்களா?
சார் நீங்க உங்களோட லீடர் உங்களோட எம்ப்ளாயை காண்டாக்ட் பண்ணுங்க. வாரம் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐக்கு ஒரு தனி செஷன் எடுக்கிறாரு, பிஐக்கு ஒரு தனி செஷன் எடுக்கிறாரு. செக் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. ஆமா, அவர் வந்து வாரம் எடுப்பாரு. வாரம் 1 hour செஷன் எடுப்பாரு. அந்த செஷன் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. So you'll get more clarity. ரைட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சேதுராமன் சார். சார் இது ஏஷியன் ஃபார்ம்ஸ் வச்சிருக்காரு. ஏஷியன் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட். சொல்லுங்க சார். 20 லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க. சார் உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல, விட்டு கேக்குது. சார் ஏஷியன் ஃபார்ம்ஸ்னு ஒருத்தர் வச்சிருக்காரு சார். சரி சார். ஏஷியன் ஃபார்ம்ஸ் 20 லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க. லேபரா எம்ப்ளாயியா? எம்ப்ளாயி 20 எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து என்ன பிளான் ஆக்சுவலா கொடுக்கலாம் பிசினஸ் இதுல? சார் இவர் பாருங்க, என்ன பிளான் வேணாலும் கொடுக்கலாம் சார். பென்ஷன் பிளான் வேணுமா பென்ஷன் பிளான் கொடுக்கலாம், சேவிங்ஸ் பிளான் வேணுமா சேவிங்ஸ் பிளான் கொடுக்கலாம், ரிஸ்க் கவர் பிளான் வேணுமா ரிஸ்க் கவர் பிளான் கொடுக்கலாம். டாடா ஏல இருக்கக்கூடிய 27 வகையான பிளான்ஸ்ல 27 வகையான பிளான்ஸும் அவர் கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது பார்த்து கொடுக்கணும். அதான் சார் அந்த இப்போ ஓனர் கம் எம்ப்ளாயிஸ். அது ஓனர் கம் எம்ப்ளாயிஸா? இல்ல சாரி சார். ஓனர் 20 எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து சப்போஸ் இன்கேஸ் எது நடந்தாலும் வந்து அந்த இது ஃபண்ட் கொடுக்குற மாதிரி அப்படி அந்த இதுல வந்து எப்படி பார்க்கறது பண்ணலாம் என்ன? சரி ரைட் ஓகே சார், நீங்க சொன்னது புரிஞ்சுது. ஓகே ரைட். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, விஜயஸ்ரீ மேடம் கை தூக்குனாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா விஜயஸ்ரீ மேடம் கை இறக்கிட்டாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். வெங்கட்ராமன் சார் சொல்லுங்க. சார் குட் மார்னிங். இப்ப ஃபாரின் கம்பெனி பட் இந்தியால வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு 2000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. பெர்மனண்டாவே ஒரு 100-150 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இங்க எடுக்க முடியுமா? மேடம் அவங்களோட நிறுவனம் வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்க இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களான்னு பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூகுள் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஃபாரின்ல இருக்கு, அவங்களோட சப்டிவிஷன் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா நாங்கள் எல்லாமே கூகுள் கிட்ட தான் சார் கேட்போம் அப்படின்னாங்கன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அக்கௌண்டிங் முதற்கொண்டு கூகுளுக்கு தான் சார் நாங்கள் அனுப்புவோம்னாலும் டிஃப்ரெண்ட். ஆனால் கூகுளோட சப்டிவிஷனான சுரேஷ் பாபு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கா. அப்போ இந்தியாவில் ரன் ஆகக்கூடிய நிறுவனத்துக்கு சுரேஷ் பாபு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க. அவங்க வந்து கார்பரேட் டாக்ஸ் டிவிடெண்ட் இதெல்லாமே பே பண்றாங்க அப்படின்னா தாராளமாக நீங்க கொடுக்கலாம். எஸ் சார். அதே மாதிரி இப்ப இந்தியன் வந்து இப்ப துபாயில வந்து கம்பெனி வச்சிருக்காங்க, அங்க நம்ம இந்தியன்ஸையும் எம்ப்ளாய் பண்றாங்க, முடியுமா? பண்ண முடியாது. இந்தியன் டாக்ஸ் லாஸ்க்குள்ள வராத எந்த நிறுவனத்தையும் நீங்க எம்ப்ளாய் கீழே கொண்டு வர முடியாது. ஓகே. ஏன்னா நிறுவனம் துபாயில இருக்குங்கிறதுனால அது இந்திய சட்ட ரீதியில கீழே வராது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு எம்ப்ளாயில தான் நீங்க கொண்டு வர முடியும். ஓகே. அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ டீம், ஆல் த பெஸ்ட். ஸோ நாளையில இருந்து நீங்க யூ வில் பி ஜாயினிங் கிளஸ்டர்